GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு முழுவதும் தை திருநாளான பொங்கல் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. பல கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வித்தியாசமான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்துள்ளன. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தொகுதியில் உள்ள சித்துக்காடு கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த பொங்கல் விழாவில் ஒருத்தரை ஒருத்தர் முறைத்துக் கொள்ளும் போட்டி அனைவரையும் சிரிக்க வைத்தது. இதேபோல் இந்த ஆண்டு விளையாட்டு போட்டிகளில் பார்வையாளர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்த சில சுவாரஸ்யமான போட்டிகள் கவனம் ஈர்த்தன. குறிப்பாக அழகாய் அலங்கரித்து வந்த பெண்களை சில விளையாட்டுகளில் சேர்த்து அவர்களை அசிங்கமாக ஆக்கிய போட்டிகள் பெரும் சிரிப்பை ஏற்படுத்தின. தட்டுகளில் மைதா மாவை கொட்டி அதை ஊதி ஊதி வெளியேற்றும் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் வெற்றி பெற முயன்று மைதா மாவை ஊதியதால் அவர்களின் முகம், முடி, உடைகள் எல்லாமே வெள்ளை மாவால் மூடப்பட்டன. போட்டி முடிந்து பார்த்தபோது அவர்களே அரண்டு போன நிலையில் பார்வையாளர்களை உரத்த சிரிப்பில் ஆழ்த்தியது. அதேபோல் தலைமுடியில் துணி காய போடும் கிளிப்புகளை மாட்டிவிட்டு தலையை ஆட்டி ஆட்டி அவற்றை கீழே விழ வைக்கும் போட்டியில் பெண்கள் தலைமுடியை விரித்து ஆடியது பேயாட்டம் போல் தோன்றியது. இந்த போட்டிகள் பார்வையாளர்களை கடைசி வரை மகிழ்வித்தன. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் விழாக்களில் தமிழர்களின் மரபு விளையாட்டுகளுடன் இணைந்து இத்தகைய நகைச்சுவை நிறைந்த கிராமிய நகைச்சுவை போட்டிகள் நடத்தப்படுவது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இவை குடும்பங்கள் மற்றும் கிராம மக்களை ஒன்றிணைந்து பண்டிகையின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.